உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தேர்தலே நடக்காது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இதே மாதிரிதான் 1977 எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் நாட்டில் தேர்தலே நடக்காது, ஜனநாயகமே இருக்காது அப்படின்ற பிரச்சாரம் தான் முன் வைக்கப்பட்டது. 80 விழுக்காடு பதிவானதன் விளைவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்திரா காந்தி அம்மையாரும் அவருடைய குமாரர் சஞ்சய் காந்தியும் 2 பேருமே படுதோல்வி அடைஞ்சாங்க. சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, சென்னை மத்திய 3 தொகுதியுமே பதிவான வாக்குகளோட சதவீதம் சென்ற முறையை விட மிக குறைவு. கிட்டத்தட்ட 4 விழுக்காடு குறைஞ்சிது, 4%. அதுக்கு என்ன காரணம்? சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு சுணக்கம். அப்படி அர்பன் மென்டாலிட்டி. மக்கள் எல்லா ஊடகங்களும் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அதனால் அந்த பாதிப்புக்கு ஆளாக்குறாரு. சரி, என்ன இருந்தாலும் இவங்க தான் வந்துட போகிறாங்க என்கிற மனநிலை இருக்குது. அதனால ஓட்டு போட்டானே போடத்தானே, எப்படியும் அவங்க கட்சிக்கார வந்துட போகிறாங்க இந்த மனநிலை. இதுதான் சுணக்கம்னு சொன்னார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தென் சென்னையில் உதாரணத்துக்கு 3 பேருமே நன்கு அறியப்பட்டவர்கள். திமுகவை சேர்ந்த தமிழிசை, அதிமுகவை சேர்ந்த டாக்டர் ஜெயவர்தன், பாஜகவை சேர்ந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை, 3 பேருமே நன்கு அறியப்பட்டவர். ஆனால் சவுத் சென்னை எப்பவுமே ரொம்ப கம்மியான கொஞ்சம் படித்தவர்கள் இருக்கிறது. படித்தவர்கள் பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக சமூக அக்கறை காட்டாதது கவலைக்குரியது, வருத்தத்துக்குரியது. இப்போ 4 முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை காத்திருந்து பார்க்கணும். அது ஒரு ஃபேக்டர் தான். ஆட்சிக்கு எதிராக அதிருப்திகள் இருந்தால் அந்த அதிருப்தி எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 21 மாநிலங்களில் நடந்திருக்கு. ஓவரால் எல்லா மாநிலத்தையும் பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா 68.62% மணிப்பூர் அதுதான் டாப்ல இருக்கு. மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடத்துவது மிகப்பெரிய சவால். காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ பல இடங்களில் சூறையாடப்பட்டது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடைக்கப்பட்டன. அப்படியும் வாக்குப்பதிவு 68 விழுக்காடு இருந்திருக்குன்னா மக்கள் மணிப்பூரில் ஏதோ ஒரு அரசியல் முடிவு எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்திருக்கு. இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம எதுவும் ரீட் பண்ண முடியுமா? குறிப்பாக இது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது, இதில் எதுவும் ரீட் பண்ண முடியுமா? அதாவது அபரிமிதமான வாக்குப்பதிவு இருந்தால் நிச்சயமாக யூகிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1977 கிட்டத்தட்ட 80% வாக்குப்பதிவு நடந்தது மக்களவை தேர்தலில். என்னன்னா அப்போ மக்களுக்கு நாடு முழுவதும், நான் சொல்வது இந்தியா முழுவதுமான நிலைப்பாடு, அது மக்களுக்கு எமர்ஜென்சி மீதான கோபம் இருந்தது. கோபத்தின் வெளிப்பாடாக அதிக அளவு வாக்கு போட்டாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள்ல சொன்னது இல்லையா, இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா இனிமேல் தேர்தலே நடக்காது. இப்போ பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தேர்தலே நடக்காது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இப்போ வச்சாங்க இல்லையா. இதே மாதிரி தான் 1977 இப்போ எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் நாட்டில் தேர்தலே நடக்காது, ஜனநாயகமே இருக்காது அப்படின்ற பிரச்சாரம் தான் முன் வைக்கப்பட்டது. அதனோட விளைவாக அபரிமிதமான வாக்குகள் பதிவாக செய்யப்பட்டது. கேட்டால் எனக்கு நினைவு தெரிஞ்சால் 79 சம்திங் லைக் 80 கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் 80% விழுக்காடு பதிவானதன் விளைவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதில் இந்திரா காந்தி அம்மையாரும் அவருடைய குமாரர் சஞ்சய் காந்தியும் 2 பேருமே படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அப்போ கூட தமிழகத்தில் அந்த கூட்டணி தான். தென் மாநிலங்களில் எமர்ஜென்சியோட பாதிப்பு இல்லை. இதை பாபு ஜெகஜீவன் சொல்லியிருக்கார். தென் மாநிலங்களில் எமர்ஜென்சியுடைய தாக்கம் இல்லை, மாறாக பலன் இருந்தது. உதாரணத்துக்கு அலுவலகங்களில் கரெக்டாக போகிறாங்க, லஞ்சமே கிடையாது. வெளிப்படையாக சொல்ல போனால் எனக்கே பலன் கிடைச்சிது. அந்த எமர்ஜென்சி காலத்தில் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ சேர்றேன். அப்போல்லாம் கல்லூரிகளில் கட்டடம் பில்டிங் ஃபண்டுன்னு கூடுதலாக 50 ரூபா 100 ரூபா வாங்குவாங்க. அது பெரிய அமௌண்ட்டு. 100 ரூபா வாங்குது மிடில் கிளாஸை 74 75 76 மிகப்பெரிய தொகை. அது எமர்ஜென்சி இருந்தனால யாருமே அந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் வாங்கலை, டொனேஷன் வாங்கலை, லஞ்சம் இல்லை, நேரத்துக்கு ட்ரெயின் வந்தது, அலுவலகத்துக்கு போனால் வேலை ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கினா கரெக்டாக நடந்தது.
அது இதெல்லாம் தென் மாநிலங்களில் சர்வசகஜமாக நடந்ததுனால தென் மாநிலத்தில் காங்கிரஸுக்கு எதிரப்பா வரல. காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸுக்கு தோழமையாக இருந்த அதிமுக ஜெயிச்சது. அப்போல்லாம் அதிகமான கட்சிகள் கிடையாது. ஆனால் இப்போ நார்த்தில் பெருமளவுக்கு தாக்கம் இருந்ததுனால அந்த வாக்குப்பதிவு வந்து நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துது, எதிர்விளைவு. இப்போது முதல் கட்ட வாக்குப்பதிவு தான் நமக்கு சொல்கிறோம். அது அதுவும் தமிழ்நாட்டில் 39 ப்ளஸ் புதுவை, மேலும் சில வட மாநிலங்களில் சில தொகுதிகள் எல்லாம் சேர்த்தா 102. ஆக 102ங்கிறது 1/5 ஐந்தில் ஒரு பங்கு மொத்த மக்களவையினோட எண்ணிக்கையில், உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 5இல் 1 பங்கு. இதை வச்சுட்டு நான் முடிவு பண்ண முடியாது, இன்னும் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இவ்வளவு பிரச்சாரம் தேர்தல் ஆணையம் பெரும் முயற்சிகள்லாம் எடுத்திருக்கு. நம்ம மாவட்ட தேர்தல் அதிகாரம் சென்னை மாநகர ஆட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணனை வந்து இன்று காலையில் செய்தியாளருக்கு சொல்லும்போது 47 வகையான அணுகுமுறைகளை கையாண்டோம், அப்படி இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா 47 வகையான அணுகுமுறைகளை செயல்பாடுகளை கையாண்டதன் விளைவாகத்தான் இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த அணுகுமுறைகள் செயல்பாடுகள் இல்லைன்னா இதோட குறையாக இருக்கும் என்பது அவர் சொல்கிறதுடைய புரிஞ்சுக்கிறோம். ஆக நாம் இன்னும் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரணும் மக்கள் மத்தியில். அது ஒரு கட்டாயம், அது தேவை என்கிற ஒரு நிலைப்பாடு. எப்படி ஒரு 2 வீலர் போகிறவன் கையில் லைசன்ஸ் வச்சுக்கணும், ஒரு ட்ரெயினில் போகிறவன் டிக்கெட் வாங்கி கையில் வச்சுக்கணும். இது மாதிரி தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்குதா, நம்ம ஓட்டு போட்டு தேரணும் என்கிற ஒரு நிலை வரணும். மக்கள் மத்தியில் ஊடகங்களும் நாம் எல்லாருமே, எழுத்தாளர்கள் எல்லாருமே, திரைப்படத்தில் சில கலைஞர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதாவது என்னன்னா, நாம் கிரிக்கெட்டை ரசிக்கிறோம், இசையை ரசிக்கிறோம், விளையாட்டை ரசிக்கிறோம், பல்வேறு விஷயங்களை ரசிக்கிறோம். அதில் யார் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் நம்ம பாதிக்காது. கிரிக்கெட்டில் அல்லது ஒரு விளையாட்டில், செஸ் ஏதோ ஒரு விளையாட்டில் தேசத்துக்கு வேணால் கௌரவம் கிடைக்கும், பொதுவானதானே தவிர தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு யார் வென்றாலும் தோற்றாலும் அது ஒரு விளையாட்டு. சினிமாலேயும் ஒரு கலைஞர் வெற்றி பெற்றால் பெருமை, இல்லை என்றால் இல்லை, அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் நம்மை ஆளுகிற நாடாளுமன்றவாதிகள், சட்டமன்றவாதிகள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் யார் வெற்றி பெறுகிறார்கள், பெற வேண்டும் என்கிற உணர்வு, பொறுப்பு நமக்கு தேவை. மற்ற துறைகள் மாதிரி இல்லை. இது வந்து இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வரணும். ரொம்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சென்ற முறை பதிவானதை விட குறைவாக சென்னை போன்ற முன்னேறி, அதாவது என்ன சொல்கிறது, மெட்ரோபாலிட்டன் பெருநகர பகுதிகளில் சென்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளை விட 4% குறைவாக இருக்குதுன்னு மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாநகராட்சி ஆணையர் சொல்கிறாருன்னா கவலைக்குரியதாக இருக்குது. இன்னும் விழிப்புணர்வு தேவையா, அல்லது மைக்ரேட்டிங் பாப்புலேஷனா? மெட்ரோபாலிட்டன் என்பதில் பாதிக்கு மேலே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வெளியூர்கள்லேருந்து வந்து செல்பவர்கள்ன்ற ஒரு பரவலான ஸ்டடி சொல்லுது, ஆய்வுகள் சொல்லுகின்றது. அப்போ அவங்களுக்கு எங்கே வாக்கு உரிமை உண்டோ அது சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் இன்னும் இன்னோவேட்டிவ் தாட்ஸ், நவீன முறையில் சிந்தித்து நவீன முறையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் கட்டாயம் என்று கொண்டு வர வேண்டும். எப்படி டிரைவிங் லைசன்ஸ், ரயில்வே டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டோ அது மாதிரி இதுவும் கொண்டு வருவதில் தவறு கிடையாது அப்படின்னு என்னுடைய கருத்தை. இதில் ஸ்டார் தொகுதிகளில் வந்து குறிப்பாக பார்த்தோன்னா ஹையஸ்ட் போலிங் வந்து 81% வந்து தருமபுரியில் வந்திருக்கு. தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஒரு 2 தொகுதி, கொங்குல ஒரு 2 தொகுதி, சேலம் 2 தொகுதி நடுவுலன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 2 வந்து வட மாவட்டம், 2 வந்து கொங்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக தர்மபுரியில் 81% வந்து போல இருக்குது அப்படின்னா, இது போன எலெக்ஷன்லேயும் கள்ளக்குறிச்சி, தருமபுரி தான் டாப்பில் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை இது வந்து கூடுதலாக வந்து ஒரு அட்வான்டேஜாக யாருக்காவது வரும்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தருமபுரியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வந்து இப்போது களமிறங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து களமிறங்கினாங்கன்னு பார்த்தோம். 2வது 3 கூட்டணிகள், ஒரு மும்முனை போட்டு 4 முனை போட்டியும் ஜாஸ்தியாக இருந்தது. அது எல்லாமே இந்த 81%க்கு வந்து ஒரு கூடுதல் ஃபேக்டர்ஸாக இருந்திருக்குமா? இல்லை, அது அந்த தொகுதிகளுடைய இயல்புன்னு தான் நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்டார் கேண்டிடேட்னு நீங்கள் சொல்லுறது கடந்த 3-4 தேர்தலில் பார்க்குறோம். நாம் ஸ்டார் கேண்டிடேட் என்று நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு கருதுகிறவர்கள் சில சமயம் சென்ற முறை, உதாரணத்துக்கு பேரை சொல்கிறேன், அன்புமணி ராமதாஸ்
சென்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியல. அதுக்கு முந்தைய தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதே 2014 மக்களவைத் தேர்தலின் போது ஜெயலலிதா அம்மையார் 37 இடங்களை வெற்றி பெற்றார். அவருடைய அதிமுக 2 இடங்களில் தான் அவர் பாஜக கூட்டணி வென்றது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஒன்று கன்னியாகுமரி இவர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்த தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அடுத்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற இயலவில்லை, தெற்கிலையும் சரி. அப்போது ஸ்டார் கேண்டிடேட், அதாவது நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த தொகுதி அப்போ வாக்குப்பதிவு இதே மாதிரி குறையல. 2014லையும் குறையல, 2019லையும் குறையல, 2024லையும் குறையல. தருமபுரி நீங்கள் சொல்கிற மற்ற தொகுதிகள், இதை இப்போ நீங்கள் சொன்னதில் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர் இதெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள் உள்ளது. ஆனால் இந்த இடத்துல வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது. ஆனால் வேறு சில நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்ட 5 தொகுதிகள் 6 தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது. பிரதானம் சென்னை. ஆனால் சென்னையில் எப்போவுமே அந்த மாதிரி தானே இருக்கும். சென்னை அது ஒரு இதனால தான் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் சொல்ல முடியாது. சென்னையில் எப்போவுமே அந்த மாதிரி ஓட்டு அளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தானே. அப்போ நம்ம யோசிக்கணும், தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் இதில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வேண்டியிருக்கு. நாம் ஒன்று இப்போ இந்த தேர்தலும் சரி, கடந்த தேர்தலாக இருந்தாலும் கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் அண்டு இது இருக்கு இல்லையா, மும்பை, இந்த பெருநகரங்களில் வாக்குப்பதிவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த நான் சொல்கிற நகரங்களில் 100% அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லணும். மகாராஷ்டிரா, பாம்பேன்னு எடுத்திங்கன்னா மராத்தியர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. மராத்தியர்களோட பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. டெல்லியிலே கேட்கவே வேண்டாம், 10 லட்சம் தமிழர்களே இருக்காங்க டெல்லியில். கொல்கத்தாவில் அப்படி, ஹைதராபாத் அப்படி, பெங்களூரும் காஸ்மோபாலிட்டன் சிட்டி, சென்னையும் அப்படி தான். இந்த மாதிரி நகரங்களில் ஏன் இப்படி இருக்குதுன்னு ஒரு ஆய்வு நடத்தணும் ஒன்று. இரண்டாவது, இந்த நகரங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, வேறு சில காரணங்கள் அதுக்காக பிற இடங்கள்லேருந்து இந்த நகரங்களுக்கெல்லாம் அடிக்கடி வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கானோர் வந்து செல்கிறதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓட்டு இங்கேயா அங்கே அவங்க சொந்த ஊர்லையா என்கிற ஆய்வுகள் நடத்தி, ஒருவேளை டூப்ளிகேஷன் இருந்ததுன்னா, பலருக்கு டூப்ளிகேஷன் இரட்டை இடத்துல வாக்கு உரிமைகள்லாம் இருக்குது. நான் ராஜஸ்தானில் இருக்கேன், ராஜஸ்தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ். உதய்பூரில் எனக்கு சொந்த வாக்கு இருக்குது. சென்னையில் 25 வருஷமாக இருக்கேன், சென்னையில் எனக்கு ஒரு வாக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ராஜஸ்தானில் தான் போகணுன்னு விரும்பேன், எனக்கு நேட்டிவ் பிளேஸ் அப்படின்ட்டு. இப்போவே கூட பல பேர் பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்குது, வெளியூர்லேயும் இருக்குது. சென்னையிலே நிரந்தரமாக இருக்கிற பல பேர் வந்து வெளியூர்களில் போய் ஓட்டு போட்டவங்களாம் உண்டு. அப்படி இருக்கிற போது அவர்கள் சரி, ராஜஸ்தானுக்கு என்றைக்கு தேர்தல் அன்றைக்கி போய் அங்கே போடுவோம் அப்படின்னு இன்றைக்கி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கும், பதிவாகாமல் இருக்கும், வாக்கு பதிவாகாமல் இருக்கும். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இது என்னுடைய பார்வை, என்னுடைய காரணம். ஆக எல்லா அம்சங்களையும் நோக்கி பார்த்து ரெப்படிஷன் இருக்கா, எல்லாத்தையும் பற்றி ஏதாவது ஒன்று தான் வேலிட் என்பதெல்லாம், ஒன்று தான் வேலிட் இருக்க முடியும். அதுக்கான சில நடைமுறைகள் என்ன, களைவதற்கான முயற்சிகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலே ஒரு பர்சன்டேஜ் குறைகிறதா இல்லையான்னு தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, சென்னை மத்திய, அப்புறம் தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர். இல்லை, இதுதான் தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய தொகுதி. ஒன்று, திமுகவுடைய 2 பெரும்புள்ளிகள் இங்கே களத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டியாக காம்படேட்டராக அந்த அளவுக்கு பெருசாக யாருமே இல்லை, காம்படிஷனே பெருசாக இல்லை அப்படிங்கிறதே ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. அப்படி இருந்தும் ரொம்ப ஒரு தூத்துக்குடி வந்து ஒரு 60% கூட தாண்டலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் அதுதான். இரண்டுத்துக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இப்போது தூத்துக்குடி வந்து இந்த தென் மாவட்டத்தை ஏற்றப்பட்ட இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தொகுதி. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் பரந்தூர் உட்பட்ட தொகுதி, இதுவும் ஃபேக்டர்ஸாக இருக்குமா? அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தூத்துக்குடி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே களத்தில் நிறுத்தப்பட்டவர் திமுகவை சேர்ந்த எம்பி, சிட்டிங் எம்பியான கனிமொழி தான். ஆனால் கனிமொழி அவர்கள் களத்தில் இப்போ வந்திருக்காங்களே, வேலை செஞ்சு வெள்ள பாதிப்பு போது அந்த சமயத்தில் அவங்க வந்திருக்காங்க. அப்படியும் இல்லை ஓட்டு போடக்கூடாது கோபமாக இருக்காங்கன்னா, ஒன்று மாநில அரசின் மீது இருக்கும், இல்லை மத்திய அரசின் மீது இருக்கும். மத்திய அரசின் மீது கோபம் என்றால் மாநில அரசை சார்ந்த கட்சியை சார்ந்தவரான நபருக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா?
அது ஏன் வரலங்கிறது தெரியல. அல்லது 2 அரசாங்கத்து மேலேயும் அவர்களுக்கு கோவமா, அதனால் புறக்கணிக்கணும். சில கிராமங்களில் வாக்குப்பதிவுகள் நடக்கலை, அப்புறம் ஏதோ தேர்தல் அதிகாரிகள் பேசி முடிச்சிருக்காங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு வேங்கவேல், இறையூர், அப்புறம் ஒரு தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சாங்க. என்ன காரணம்னா 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த தொகுதி இந்த வாக்குச்சாவடி ஞாபகம் இல்லை. இது மாதிரியான சில இடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை, குடிநீர் இல்லை, திட்டப்பணிகள் தொடங்கவே இல்லை, அப்படிங்கிற கோபமெல்லாம் இருந்திருக்கு. அதனால் வாக்குச்சாவடிகளை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நெகிழிஜிபிள். ஒரு 5 லட்சம் மக்களவைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்க தொகுதியில் சில 1000 பேர் தான் புறக்கணிச்சிருக்காங்க. அது பெரிய அளவுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது சதவீதத்தை. ஆனால் ஏன் பதிவு செய்யலைங்கிறது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடி அது ஒரு காரணமாக இருக்கும், வெள்ளம் ஒரு காரணமாக இருக்கலாம், ஸ்ரீபெரும்புதூர் அதில் பரந்தூர் நீங்கள் சொல்கிற மாதிரி காரணமாக இருக்கலாம், அல்லது வேட்பாளர் மீதே ஏதாவது வருத்தம் இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த 2 பேரில் தூத்துக்குடியில் கனிமொழி வேட்பாளர் மீது வருத்தமோ எதிர்ப்போ இருந்தால் அவங்க வாக்கு செலுத்தி அவங்க எதிர்ப்பில் காமிக்க மாட்டாங்களா? அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது. தூத்துக்குடியில் மத்திய மாநில அரசு 2 பேர்லேயும் கோபம் இருந்தால் இந்த 2 அல்லாத வேற ஒரு கட்சி மேலே கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க, அதுவும் இல்லை. அதான் எனக்கு வியப்பாக இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் நீங்கள் பரந்தூர் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வாக்குப்பதிவை புறக்கணிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது சரி புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 அரசு அதிகாரிகள் மட்டும் போய் வாக்கு செலுத்தியிருக்காங்க, வேற யாரும். அப்போ இல்லை, இதெல்லாம் தான். அப்போ அது பரந்தூர் இயல்பானது. அடிப்படை வசதிகள் இன்மை, கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை, தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், தங்களுக்கு தேவையான சாலை வசதி இதெல்லாம் தரல, இது மாதிரியான பல காரணங்களால் தான் தேர்தல் புறக்கணிப்பு. ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல். 40 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அத்திப்பட்டு என்ற கிராமத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம், அது மத்திய மாநில அரசுகள் கவனிக்கலை அப்படின்ற ஒரு கதையெல்லாம் போகும். அதில் வாக்குப்பதிவு நடக்கும். அந்த தொகுதி அந்த கிராமத்தில் வாக்குப்பதிவு நடக்கும்போது வாக்குச்சாவடியில் இருக்கும், அங்கே தண்ணி பானை இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி அடிப்படை வசதிகள் செய்து தரணுன்ட்டு ஒருத்தருமே வாக்கு போட மாட்டோம், புறக்கணிப்பாங்க. எல்லாருமே கிராமத்தை சேர்ந்த ஒரு 500 குடும்பங்கள் வாக்கு பதிவை புறக்கணிப்பாங்க. ஒரே ஒரு இளைஞர் நிற்பார். அப்போ வாக்குப்பதிவு அந்த வாக்குச்சாவடி அதிகாரி வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்னோட உள்ளே வருவார். வந்துட்டு அந்த பானையில் இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போயிடுவார். அதாவது அவங்களுக்கு கோபம் அப்படி இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான தகவல். இதில் என்ன நல்லா கவனிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அடிப்படை தேவையான தண்ணீர் பூர்த்தி செய்யப்படவில்லை, இந்த கோபம் இருக்குது. அது காரணமாகவும் நேற்று ஒரு பகுதியை வாக்குச்சாவடி வாக்குப்பதிவை புறக்கணிச்சிருக்காங்க. இது மாதிரி ஃபேக்டராக தெரியல. ஆனால் சென்னையில் 3 தொகுதியுமே, அதாவது சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, சென்னை மத்திய 3 தொகுதியுமே பதிவான வாக்குகளோட சதவீதம் சென்ற முறையை விட மிக குறைவு. கிட்டத்தட்ட 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு, 4%. அதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கு தினம் காலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு சுணக்கம். அப்படி நம்ம போட்டால் என்ன போடலை, அர்பன் மென்டாலிட்டி, நகர்ப்புற வாழ் மனிதர்களுடைய மனநிலை. போட்டானே ராமன் வந்தால் என்ன, ராமன் ஆண்டானே, ராமனை ஆண்டானே அப்படிங்கிற மனநிலையாக தான் இருக்கலாம். 2வது இந்த அர்பன் காஸ்மோபாலிட்டன் பகுதிகளை மட்டுமே தனி ஸ்டடி பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ஏன் வாக்குப்பதிவு இல்லாது இது மட்டும் இல்லை, எனக்கு சரியாக நினைவில் சில அர்பன் பகுதிகளில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது. த்ரூ அவுட் நேஷன் ஊரக பகுதிகளில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊரக கிராம பகுதிகளில் வாக்குப்பதிவு அதிகம் இருக்கும், நகர்ப்புற பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கும். இது பல ஃபேக்டர். ஒன்று அடிப்படை தேவை எங்களுக்கு இல்லை, மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இதில் நகர்ப்புறத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல என்கிற ஒரு சுணக்கம் இருக்கலாம். இது என்னென்னு இன்னும் தீவிரமாக ஆராயணும். ஆராய்ந்தால் தான் அதுக்கான தீர்வை நம்ம காண முடியும். அடுத்த முறையான வாக்குப்பதிவை நம்ம அதிகரிக்க இயலும். இல்லை, தூத்துக்குடி ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஸ்டார் முகங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதிரில் வேட்பாளர் இல்லை அப்படின்னு. அதுவும் ஒரு காரணமாக, எப்படியோ இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்களுக்கு நாம ஏன் போய் ஓட்டு போட்டதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? அப்படி நினச்சும் ஒரு ஃபேக்டர் இருக்குமா? இல்லை, அது மாதிரி இருந்திருக்கு முந்தைய காலங்களில். அது மாதிரி இருக்கிறதுனால எப்படி இந்த ஆள் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற இது இருக்கும். சில சமயங்களில் தான் கோபத்தை வெளிப்படுத்த சாதாரண கேண்டிடேட்டுக்கு வாக்குகள் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேனே,
77 இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக ராஜநாராயணன் வெற்றி பெற்றார். அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக 1996 சுகவானம் என்ற ஒரு திமுக வேட்பாளர் பர்கூரில். அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. அது ரொம்ப வலுவற்ற கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா கோபம் அந்தளவுக்கு உச்சத்தில் இருக்குது. இப்போ வந்து அந்தளவுக்கு என்ன இருந்தாலும் இவங்க தான் வரப்போகிறாங்க. ரெண்டாவது நம்ம கருத்து கணிப்புகளும் சொன்ன இது இருக்குல்ல, டு சம் எக்ஸ்டென்ட் இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஓட்டம். அந்த கருத்து கணிப்பு அதுதான் கொஞ்சம் கவலைக்குரியதுன்னு இல்லை, ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிடுச்சோ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. என்ன சொல்லுங்க, சராசரியா தேசிய அளவில் பிஜேபி, மாநில அளவில் திமுக அதிக இடங்களை கைப்பற்றும் இந்த எண்ணம் இருக்குல்ல. மக்கள் வந்து எல்லா ஊடகங்களும் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ட்விட்டரு, சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வருது. அதனால் அந்த பாதிப்புக்கு ஆளாக்குறாரு. ஆளானோடனே சரி என்ன இருந்தாலும் இவங்க தான் வந்துட போகிறாங்க என்கிற மனநிலை இருக்குது. அதனால ஓட்டு போட்டானே போடட்டேனே, எப்படியோ அவங்க கட்சிக்கார வந்துட்டு போகிறாங்க இந்த மனநிலை. இதுதான் சுணக்கம்னு சொன்னார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதிகாரி சொன்னது. அப்போது அந்த சுணக்கம் என்பதே மிக பெரிய தவறு. யாரை வேண்டுமோ ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், அது நமக்கு உண்டு. அந்த உரிமையை நாம் முறையாக பயன்படுத்தி ஆக வேண்டும். யார் வந்தாலும் வரட்டும், பட் நாம் வந்து செஞ்சாகணும். எக்ஸாமினேஷனை நாம் வந்து தேர்வோமா இல்லையானாலும் எக்ஸாம் எழுதுகிறோம்ல. யாராவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு போக மாட்டேன்னு யாராவது சொன்னவங்களும் உண்டா? இல்லை. அப்போ அது மாதிரியான இது ஏன்னா ஒருவேளை தேர்வில் தோல்வியுற்றாலும் அடுத்து இப்போ மார்ச்சில், அந்த காலத்தில் மார்ச்சில் செப்டம்பர், ஏப்ரல், செப்டம்பர்னு சிஸ்டம் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் அங்கே இந்த தேர்வில் தோல்வியுற்றால் கூட அடுத்த தேர்வு செமஸ்டரோ ஏதோ ஒரு நடைமுறையில் வருது இல்லை, அந்த அடுத்த தேர்வில் நம்ம எழுதி பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் வாங்கலாம் என்கிற மனநிலை இருக்கும்ல. அதை கூட நம்ம தேர்தல் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்குது கவலைக்குரியதாக தான் இருக்குது. இல்லை சில ஸ்டார் தொகுதிகள், குறிப்பாக விருதுநகர், கோவை, ராமநாதபுரம், தேனி இந்த மாதிரி தொகுதி எல்லாத்துலேயுமே போலிங் வந்து ஒரு சராசரியாக ஒரு 65க்கு மேலே இருக்குது. குறிப்பாக விருதுநகரில் 70% இருக்குது, கோவையில் வந்து 64% இருக்குது, ராமநாதபுரத்தில் 68% இருக்குது, தேனியில் 69% இருக்குது. ஸோ வந்து இந்த பர்சன்டேஜும் இங்கே நிற்கப்பட்ட வேட்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய கடும் அதிருப்தி, இது எப்படி ஃபேக்டராக இருக்கும்? இல்லை அதெல்லாம் 4 தொகுதிகளில் பர்சன்டேஜ் 65 70 அந்த லெவலில் போகலை, சராசரியாக தான் இருக்கு. ஆமாம், 70 விருதுநகர் மட்டும் 70 போயிருக்கு. அப்போ நீலகிரியில் இல்லையே, நீலகிரியில் எவ்வளோ? நீலகிரியில் வந்து 70%. அதான் நீலகிரி மாதிரியான தொகுதிகள் அதிக வாக்கு இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா அண்ணாமலை நமக்கு பேரை சொல்கிறேன், நான் இப்போ அரசியல் பேசலை, எதுக்காக சொல்கிறேன், பிரமுகர் நன்கு அறிய அரசியல் பேசலாம்ல, இப்போ அரசியல் பேசலாம் இல்லை, அரசியலில் நம்ம யாருக்கு ஆதரவாக எதிராக பேசலை, அதாவது யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். ஒரு பிரமுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு எதிராக களம் நிறுத்துவோர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. நீலகிரியில் நிலைமை வேறு, மத்திய அமைச்சரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் களத்தில் இருக்கப்படுகிறார். 2 பேருமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு தொகுதி சொன்னீங்க, ராமநாதபுரத்தை பொறுத்தவரையில் முன்னாள் முதலமைச்சருக்கு டிக்கெட் கொடுத்து பாஜக அணியில் போட்டிடுறார். சின்னமே புதுசு அவருக்கு, இந்த அவர் இதுவரை அந்த மாதிரி சின்னத்தில் போட்டிட்டாரா தெரியல. 2வது அவர் பேரில் நிறைய பேர் வேட்பாளர் இருக்காங்க. இந்த இப்போ பதிவாச்சுன்னா அவர் பேரில் இருக்க மற்றவங்களுக்கு போச்சா இல்லை அவருக்கே போச்சா என்கிறதெல்லாம் நான் காலப்போக்கில் தெரிஞ்சிடும். அது ஒன்று. தேனியை பொறுத்தவரைக்கும் கூட டஃப் தான். ஒரே சேர்ந்தவர்கள் பேரை சொல்லலை, நான் இப்போ பேரை சொல்கிறேன், ஆனால் முடிவை நாம் கருத்து சொல்ல போகிறதில்ல. 2 பேருமே நாடறிந்தவர்கள், டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன். அப்புறம் இன்னொரு தொகுதி வந்து என்ன சொன்னீங்க, விருதுநகர் ஏற்கனவே எம்பியாக இருந்த இப்போது இருக்கிற மாணிக்கம் தாக்கூர், அவரை எதிர்த்து களத்தில் இருக்கும் ராதிகா சரத்குமார், விஜய் பிரபாகர். அப்போ 3 பேருமே அங்கே வந்து நன்கு அறியப்பட்டவர்கள். விஜய் பிரபாகர் விஜயகாந்தோடைய மகன், ராதிகா சரத்குமார் நாடு இருந்த நடிகை, இவர் மாணிக்கம் தாக்கூர் சிட்டிங் எம்பி. இது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும். ஆக அந்த மாதிரி இடங்களில் வாக்குப்பதிவு இயல்பாக தான் இருக்குதுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸ்டார் வேட்பாளர்கள் ஒருவருக்கு மேற்பட்டவர் இருக்கும்போது அங்கே கூடுதலாக வாக்குப்பதிவு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இப்போ நட்சத்திர வேட்பாளருக்கும் ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, இல்லை கணிசமான ஆதரவாளர்கள்.
இயல்பாகவே. கட்சியை விட்டுரும். கட்சி சின்னம் என்பது ஒரு ஃபேக்டர், அந்த நபர் என்பது ஒரு ஃபேக்டர். அந்த கட்சிக்கு ஒரு கணிசமானது, சின்னத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆதரவு, அதல்லாமல் பிரமுகர் என்கிற முறையில் இந்த 3 ஃபேக்டரும் இருக்குது. அது அது வந்து ஒரு தொகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கும்போது எல்லாருக்கும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. இது வியப்பு என்னென்னா சென்னையில் மட்டும் அது இல்லை. அதுதான் விஷயம்னு பார்க்குறோம். தென் சென்னையில் உதாரணத்துக்கு 3 பேருமே நன்கு அறியப்பட்டவர்கள். திமுகவை சேர்ந்த தமிழச்சி, அதிமுகவை சேர்ந்த டாக்டர் ஜெயவர்தன், பாஜகவை சேர்ந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை, 3 பேருமே நன்கு அறியப்பட்டவர். அப்போது அது அங்கு ஏன் பதிவாகவில்லைங்கிறது தான் வியப்பாக இருக்குது அதிகமாக. ஆனால் சவுத் சென்னை எப்போவுமே ரொம்ப கம்மியான கொஞ்சம் படித்தவர்கள் இருக்குது. படித்தவர்கள் பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் அதிகமாக சமூக அக்கறை காட்டாதது கவலைக்குரியது, வருத்தத்துக்குரியது. இப்போ இந்த எலெக்ஷனுடைய ஓவரால் இந்த பர்சன்டேஜை வச்சு இது வந்து வேவ் எலெக்ஷன், வேவ்லெஸ் எலெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் நம்ம கருத்துக்கு வந்து போகலாமா, போக முடியாது? ஏன்னா 2014, 2019 இதுக்கு முன்னாடி நடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலுமே ஒரு வேவ் எலெக்ஷனாக தான் இருந்தது. ஒரு எலெக்ஷன் 2014 ஏடிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க, 2019 ஏடிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க. 2009 எலெக்ஷனில் தான் கொஞ்சம் ஒரு 2019 வந்து டிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க, 2014 ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்த்த 2 நாடாளுமன்ற தேர்தலுமே ஒரு ஸ்வீப் எலெக்ஷன் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஐடியா வருமா, இது ஸ்வீப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. ரெண்டாவதுக்கு துணை கேள்வி என்னன்னா, 4 முனை போட்டி கடுமையாக நிலவி வருகிறது. இப்போ 4 முனை போட்டி ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இது வேற எதுவும் டினோட் பண்ணுமா? ஒருவேளை வந்து வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்கிறவங்களுக்குமான அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போது, இல்லை பெரிய கேப்பாக இருக்க போது, ஏதேனும் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அதை வச்சு? இல்லை, இதில் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு கருத்தை சொல்லணும். முதல்ல இது முதற்கட்ட வாக்குப்பதிவு. இன்னும் 7-8 கட்ட வாக்குப்பதிவு, இன்னும் 6 கட்ட வாக்குப்பதிவு தேசிய அளவில் பார்க்கணும். இல்லை தேசிய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். 2014 வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். அவர் வந்து ஒரு சேலஞ்ச் வச்சார், மாநிலத்துக்கு உண்டான உரிமை என்று சொல்லி. மோடிக்கே சேலஞ்ச். நாடு முழுவதும் மோடி அலை வீசினா கூட இங்கே ஜெயிக்காது. எப்படி 77 நாடு முழுவதும் ஜனதா அலை வீசித்து தமிழ்நாட்டில் இல்லை, இதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் சவால் விட்டாங்க. அது பலன் கொடுத்தது. ஏன்னா ஜெயலலிதா ஒரு ஆளுமிக்க தலைவர், கட்சி கட்டுப்பாட்டோடு வச்சுருக்காங்க. 2019 தேசிய அளவில் மோடிக்கு எதிரான மனநிலை வந்து இங்கேயே ஏற்பட்டது. இது 1980 ஏற்பட்ட அதே நிலைமை. நிலையற்ற ஆட்சியை ஜனதாக்கு ஏன் ஓட்டு போடணுன்ட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போட்டாங்க மக்களவை தேர்தலில். அதுபோல தான் இது. 2024 இதுவரையில் தமிழ்நாட்டில் அலையோ எதிர்ப்பு அலையோ இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் தூக்கி எறிகிற அளவுக்கு, படுகொலை அடைய அளவுக்கு மனநிலை மக்களுக்கு இருக்கிறதா தெரியல. ஒன்று. இரண்டாவது, அதை திமுக மீதான எதிர்ப்பை 2 கட்சிகள் பிரித்து கொண்டிருக்கின்றன. ஒன்று பாஜக, இன்னொன்று அதிமுக. இதில் யார் நம்பகமானவர்கள்ன்றதுக்கு இது ஒரு டெஸ்ட்டு. இதில் யாருக்கு அதிகமாக இடங்கள் வருதோ, வாக்குப்பதிவு ஆகிறதோ அவங்க தான் நம்பகமானவர்கள். எப்படின்னா 1973 வந்து திமுக மீதான அதிருப்தி, திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக மீதான அதிருப்தியை ஸ்தாபன காங்கிரஸும் பெற்றது, அதிமுக பெற்றது. ஆனால் அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றதுனால எம்பி பதவி அவர்களுக்கு கிடைச்சது. கூடுதலான வாக்குகள் திமுக மீது எதிரான வாக்குகள், பதிவாகிற வாக்குகள் யார் பக்கம் போகுதோ அவர்கள் தான் இனிமேல் எதிர்கட்சிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு இயல்பாக நகரக்கூடும். அது ஒன்று. 2014 வந்து கவனிக்க வேண்டியது, திமுக தனியாக போட்டிடுது, காங்கிரஸ் தனியாக போட்டிடுது, பாஜகவும் அந்த தனியாக போட்டுச்சு, கம்யூனிஸ்டுகள் தனியாக போட்டு, பாஜக அணியில் மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் இடம் பெற்றாங்க. கம்யூனிஸ்டுகள் தனியாக போட்டாங்க. அப்புறம் ஆம் ஆத்மி தனியாக போட்டால் அது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. அப்போ வந்து மக்கள் நீதி மையம் இல்லை, நாம் தமிழர் கட்சி இந்த போட்டியிடவில்லை, நாம் தமிழரும் இல்லை, போட்டியில்லை. ஆக 4 கட்சியில் 4 முனை போட்டியாக இருந்தது. இப்போதும் 4 முனை போட்டி. அப்போது ஜெயலலிதா இருந்தனால 4 முனை போட்டி இருந்தாலும் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ 4 முனை போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை காத்திருந்து பார்க்கணும். அது ஒரு ஃபேக்டர் தான். சரி, ஆட்சிக்கு எதிராக அதிருப்திகள் இருந்தால் அந்த அதிருப்தி எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு ஃபேஸ் அந்த எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 மாநிலங்களில் நடந்திருக்கு. இதில் வந்து மெயினாக இப்போ ஓவரால் எல்லா மாநிலத்தையும் பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலம் டாப்பில் இருக்குன்னா 68.62% மணிப்பூர் அதுதான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ ஹைலி ஒரு பிரச்சனை வந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இங்கே வந்து 68.68க்கு மேலே வந்து பர்சன்டேஜ் வந்து போல இருக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜ். இது எப்படி பார்க்குறீங்க? எத்தனை தொகுதிகள் மணிப்பூரில்? அதை எல்லா தொகுதிக்கும் சேர்த்து எல்லா தொகுதிக்கும் சேர்த்து ஒரே கட்டமாக தான் வச்சுருக்காங்க. சரி. அப்போது வந்து மணிப்பூரில் ஏதோ ஒரு அரசியல் முடிவு எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் மக்கள். ஒன்று. ரெண்டாவது 68% கூட குறைவு தான். ஆனால் மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடத்துவது மிகப்பெரிய சவால். காரணம் நிலையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ பல இடங்கள் சூறையாடப்பட்டது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடைக்கப்பட்டன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. யாரும் பெரிய அளவுக்கு உயிர் சேதம் இல்லை. இருந்தாலும் முன்னெல்லாம் பூத் கேப்சரிங்னு ஒன்று இருக்கும். அப்படியே வாக்குச்சீட்டு எடுத்து போய் இது போடுவாங்க. ஒரு முறை எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் நிருபராக இருந்தபோது கேள்விப்பட்டிருக்கிறேன். மொத்தமான ஒரு சாவடியிலிருந்து வாக்குச்சீட்டுகள் எடுத்து கிணற்றில் போட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. வாக்குப்பட்டிகளை கடத்தி கொண்டு போகிற சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக இவிஎம் மிஷினை உடைக்கிறது, வாக்குச்சாவடிகளை தாக்குதல் போன்றதில் இருக்குது. சில சமயம் வந்து வாக்கு ஏஜென்ட், இதெல்லாம் தென் மாநிலத்தை குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்தது. வாக்கு ஏஜென்ட்டுகள் மீதான தாக்குதல், கொலை வெறி தாக்குதல்லாம் நடந்திருக்கு வடக்கே. அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் கலவரம் முற்றிய காலத்தில், என் பிரச்சனைகள்லாம் முற்றிய காலத்தில் வாக்குப்பதிவு இருந்தது மிக மிக கடுமையான வேலையாக இருக்கும். எனக்கு தெரிந்து என் நினைவு சரியாக இருக்கும்னா காஷ்மீர் பிரச்சனை, பஞ்சாப் பிரச்சனை, அஸ்ஸாம் பிரச்சனை காலத்தில் அந்த மாநிலங்களில் தேர்தலே நடத்தப்படாது. ஜென்ரல் எலெக்ஷன் நடந்து மத்தியில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றமும் நீட்டிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் தனியாக நடத்தியிருக்காங்க. காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கா. அதனால் இது ஜென்ரலாக எல்லா மாநில தேர்தலெலாம் முடிச்சுட்டு அந்த பகுதியில் மட்டும் தனியாக நடத்துவாங்க. ஏன்னா அப்போ தான் பெட்டாலியன் ஃபோர்ஸு, காவல்துறை, துணை இராணுவ படை அங்கே பணி அமர்த்த முடியும் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இருந்தாலும் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல், அச்சமெல்லாம் இருக்கிறனால பதிவு வந்து வாக்குப்பதிவு வந்து 68 விழுக்காடு இருந்திருக்குன்னா மக்கள் ஏதோ மனநிலையில் இருக்காங்க, ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்று புரிந்து கொள்ளலாம். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆதன் தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.